கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்துக்கான செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக நாம் கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நாள் வேலைக்காய் நடிச்சுக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். கொடுக்கிற தேவ வார்த்தை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை உண்மையான இருதயத்தோடு நாங்கள் கேட்டு ஆண்டவரே அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த எங்களுக்கு கொடுக்குற எல்லா வசனங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 105 அதிகாரம் 4 வசனம். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. இது தேவனும் அவருடைய ஜனங்களையும் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனும் நம்மையும் குறித்து சொல்லப்பட்டது என்று கூட நாம் சொல்லலாம். இதில் முதல் வசனத்திலிருந்து நாம் காரியங்களை பார்க்கலாம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். வெளியில் எல்லாரிடத்திலும் அவருடைய நாமத்தின் மேன்மையை குறித்து பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவர் என்னென்ன காரியங்களை, வல்லமையான காரியங்களை எல்லாம் நமக்கு செய்தார் என்பதை குறித்து மற்ற ஜனங்களிடத்தில் நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். 2வது வசனத்தில் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை உயர்த்துங்கள். உங்கள் பாடல்களினாலே பாடி அவரை உயர்த்துங்கள். அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக பிரஸ்தாபமாக்க வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும், அடுத்து கீர்த்தனம் பண்ண வேண்டும், அடுத்து தியானித்து பேச வேண்டும் அவருடைய அதிசயங்களை. 3ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. ஆக பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும், தியானித்து பேச வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம், நம்முடைய இருதயம், கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழட்டும். இதை தான் அங்கே பார்க்கிறோம். இதற்கு அடுத்து 4வது வசனத்தில் தான் அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். நீங்கள் கர்த்தரை நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நீ நாடுங்கள். வேறு எதையுமே நீங்கள் நாட வேண்டாம். நீங்கள் மனுஷரை நாடி போவதை விட, இந்த உலக பிரகாரமான சக மனிதர்களை நாடி போவதை விட கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாட வேண்டும்.
அதோடு மாத்திரமல்ல, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்போதும் அவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறதா, அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதே சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஆக கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இங்கே அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும், நீர் என்னை தள்ளினீர் என்று சொன்னால் உமது பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுக்கப்பட்டு போய்விடுவார். ஆகவே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் நம்மளோடு இருக்குமானால் மேன்மையான காரியங்களை நாம் காண முடியும். ஆனால் தான் மோசே, தேவரீர் உம்முடைய சமூகம் எங்களோட கூட வராதே போனால் நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற அந்த வாக்கை கொடுத்த பிற்பாடுதான் மோசே தன்னுடைய பிரயாணங்களையே அவர் தொடருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப தேவனுடைய சமூகத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எவ்வளவு விசேஷமானது! அந்த கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று அந்த இடத்துல பொருள்படுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஏன் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலம். உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு அடைக்கலம் அல்ல. உலக பிரகாரமான பழமொழி சொல்வார்கள், விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு தான். ஒரு வீட்டிலே போய் நாம் அந்த நாடி தேடி அங்கே அந்த வீடுகளிலே போய் நாம் இருப்போமானால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள், அதற்கு பிற்பாடு அந்த வீட்டில் அதற்குரிய மரியாதை நமக்கு கிடைப்பதில்லை. அதற்குரிய கவனிப்பு பராமரிப்பு கிடைப்பது கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது, தேவன் நமக்கு என்றென்றைக்கும் அடைக்கலமாகவே இருக்கிறார். 1 நாள் 2 நாள் மாத்திரமல்ல, 3 நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால் போதும், ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எந்த பண பிரச்சனையா அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் சுக பலவீனங்களிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். நீங்கள் சுகத்தை அடைவீர்கள், பலத்தை அடைவீர்கள். சுகத்தையும் பலத்தையும் தேவனுடைய அடைக்கலத்துக்குள் நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் தேவனை அடைக்கலமாய் வைத்திருங்கள். மனிதர்களை அல்ல, உலக பிரகாரமான மனிதர்களை அல்ல, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற
தேவனிடத்திலே அடைக்கலமாய் வைத்திருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 4 வசனம் முதல் 6 வரைக்கும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 24 முதல் 6. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லிப்பார். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யாருங்க? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயையான காரியங்களுக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள்தான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் இரட்சிப்பின் தேவனுடைய நீதியும் பெற்றவர்களாக தேவனை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. நாம் விசுவாசித்தால், நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம். ஆபிரகாமின் சந்ததியிலே ஈசாக்கு, யாக்கோபு வருகிறார்கள். ஆக அந்த யாக்கோபின் சந்ததியிலே நாமும் அங்கே ஒரு நபராக வருகிறோம். இந்த யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியிலே வருவது போல நாமும் ஆபிரகாமின் சந்ததியிலே வருகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிறவனாக ஆபிரகாம் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போன ஒரு 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிற்பாடு மற்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆக இங்கே பார்க்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய சமூகத்தை அந்த இடத்துக்கு விலகுகிறார்கள். தேவன் அங்கே தம்முடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவ சமூகத்துக்கு விலகி ஓடுகிறார்கள். அங்கே விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். காரணம் என்ன? தேவன் எந்த காரியத்தை, ஏதேன் என்னும் தோட்டத்தில் அவருடைய சமூகம் இருக்கிறது. அந்த ஏதேன் என்னும் தோட்டத்தில் தேவன் தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று சொல்லி வைத்திருந்த விருட்சத்தை தொட்டபடியினாலும் புசித்தபடியினாலும் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே தேவ சந்நிதியை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார்கள். ஆக தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. அதுநாள் வரைக்கும் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஆபிரகாம் அந்த இடத்துல, ஆதாம் அந்த இடத்துல தேவ சமூகத்தின் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவில்லை.
அதற்கு பதிலாக விலகி ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ தேவ சமூகம் நம்மை தேடுகிறது. நாமும் தேவ சமூகத்தை தேடி அங்கே நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆதாமை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீழ்ந்து போவோமானால், ஏவாளை போல வீழ்ந்து போவோமானால், நாம் தேவ சமூகத்துக்கு நம்மையும் அறியாமல் நாமளே விலகி போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்களாயிருப்போம். நாமே விலகி ஓடி ஒளிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நித்தமும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதாமை விட்டு ஏவாள் தனித்து போனார். பிசாசானவன் அவளை வஞ்சித்தான். அதே நேரம் ஆதாமை விட்டு தனித்து போனாலும் தேவ சமூகத்தை தேடி இவள் போயிருப்பாளானார், இவள் நிச்சயமாக பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இந்த ஏவாள் ஆதாமை விட்டு போன பொழுது அவள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டாள். தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு காரணமே முதலாவது தேவ சமூகத்தை தேடாதபடிக்கு இவளாக அந்த இடத்துல கடந்து சென்ற காரியம்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களைப் போல நாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒளியுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இவர்களைப் போல தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இரண்டாவது, தேவ சமூகத்தை விட்டு விலகின ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் காயின். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 4:14. இது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். அப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகி மறைந்து கொள்ளுகிறவன் பூமியிலே நிலையற்றவனாயிருக்கிறான். இந்த அளவுக்கு போவதற்கு நிலையற்றவனாய் இவன் போவதற்கு காரணம் என்ன? ஆதாமுடைய ஏவாளுடைய பிள்ளைகளாக காயினும் ஆதாமும் பிறக்கிறார்கள். காயின் மூத்தவன், ஆதாம் இளையவன். தேவனுக்கு காணிக்கைகளை பலி செலுத்தும்படி வருகிறார்கள். தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். தேவன் காயினுடைய காணிக்கையும் அவனுடைய பலியையும் அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன? நசல் கொண்டதை தெரிந்து கொண்டு வந்தான். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்போது மதிப்புள்ளதும் விலையேற பெற்றதுமாக தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் மதிப்புள்ளதும் விலையேற பெற்றதுமாய் கொடுக்க வேண்டும். ஆனால் காயினோ பதரை கொடுத்தான். அவன் பயிரிடுகிறவன். ஆக அவன் பதரை அந்த இடத்துல வைத்தான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவன். தன் ஆடுகளிலே எந்த சேதமும் இல்லாத கொழுத்த ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தினான். தேவன் ஆபேலை அங்கீகரித்தார். காயினின் முகநாடி வேறுபடுகிறது. தேவன் கேட்கிறார், உன் முகநாடி வேறுபடுவதன் காரணம் என்ன? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று தேவன் கேட்கிறார். நீ நன்மை செய்ப்பா. நீ கர்த்தருக்கு நீ காணிக்கை கொடுப்பது, நன்மை செய்வது. நீ எனக்கு கொடுக்கிற காரியத்தில் நீ அதை அசட்டை பண்ணின. ஆக நீ நன்மை செய்யலை. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த வெறுப்பு. அவன் என்ன செய்கிறான்? தன் தம்பியை அழைத்து கொண்டு வயல்வெளிக்கிலே நடந்து போகும் பொழுது தன் தம்பியை முன்னால் போக சொல்லி பின்னாளில் இருந்து அவனுடைய முதுகிலை குத்தி அவனை கொலை செய்தான்.
ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் காயினிடத்தில் கேட்கிறார், ஆபேல் எங்கே, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். கொலை செய்தவன் இவன் தான். தேவ சமூகம் இருக்கிறது என்பதை மறந்தவனாக அந்த இடத்துல அவன் கொலை செய்தான். தேவ சமூகத்தை தேட வேண்டும் என்று, தேவ சமூகம் இருக்கிறது என்று அதை தேடாமல் மரத்தின் கனியை தேடி போன ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இந்த இடத்துல தேவ சமூகம் இருக்கிறது என்று தெரியாமல் ஆபேலை கொலை செய்தான். ஆகவே தேவன் அவனை சபித்தார், சாபத்துக்குள் தள்ளினார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்துக்கு நான் மறைந்து நான் பூமியிலே நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு யார் மறைந்தாலும் அவருடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. ஒரு இடத்துல ஒரு வேலையில் நம்ம பேசும்போது சொல்லுவோம், ஒரு வேலையில் ஒழுங்காக நிலைச்சி நிற்கிறியா, ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக செய்றியா, இதில் கொஞ்சம் செய்கிறது, அதில் கொஞ்சம் செய்கிறது, அதில் கொஞ்சம் செய்கிறது, இப்படி எல்லாத்துலேயும் செஞ்சிட்ருக்கிய, ஒரு வேலையில் நிலைச்சி நின்றுக்கியா. அதே போல தான் இங்கே பார்க்கிறோம். அப்படி இல்லாததன் காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய சமூகத்திலே இல்லை என்று பொருள். ஒரு வேளையில் நிலைத்தில்லாதவன் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திராதவன் என்று பொருள். கர்த்தருடைய சமூகத்துக்கு மறைந்து தன் வாழ்க்கையிலே நிலையில்லாதவனாய் அலைகிறவனாய் இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய சமூகத்திலே நாம் என்றைக்கும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகம் இருக்கிறது என்கிற அந்த உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக அந்த தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நபர் யோனா. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதிலே அடுத்து மூன்றாவது நபர் யோனா. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறோம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினார். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினார் என்று பார்க்கிறோம். அவனே சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன். ஆனால் எப்படிப்பட்டவனா? தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். தேவன் இவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்கள் மத்தியிலே நீ என்னுடைய சொல்லுகிற காரியத்தை நீ சொல் என்று சொல்லுகிறார். இவன் நினிவே பட்டணத்துக்கு போகாமல் தன் கையிலே இருந்த காசை கொடுத்து தர்சிசுக்கு போகிற கப்பலிலே போய் ஏறி அந்த கப்பலின் மேல் தளத்தில் கூட அல்ல, கப்பலின் அடித்தளத்திலே போய் படுத்து கொண்டான். படுத்ததோடு மாத்திரமல்ல, நித்திரை செய்கிறான். மேலே படகு அலைவுடுகிறது. இவனுக்கு எதுவுமே தெரியல. இவன் அடித்தளத்தில் இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் நிமித்தமாக தேவ சமூகத்தை விட்டு இவன் விலகினது நிமித்தமாக அந்த கப்பலில் உள்ள எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுடைய தவறு அந்த படகில் உள்ள எல்லாருடைய பொருட்களுக்கும் சேதம் உண்டானது. அந்த படகுக்கு சேதம் உண்டானது. சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சொல்லி பார்க்கிறார்கள். யோனாவின் பேர் விழுகிறது. இந்த யோனாவை தேடி பார்க்கிறார்கள். கப்பலின் அடித்தளத்தில் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். ஏய், மேலே நாங்கள் எல்லாரும்
இப்படி உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறோம், நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயே என்று அவனை கூட்டிக் கொண்டு வந்து கேட்கும் போதான் அவன் சொல்லுகிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இவன் உண்மையிலே பயபக்தி உள்ளவனாக இருந்தான்னு சொன்னான், தேவ சமூகத்தை விட்டு இவன் விலகி போயிருப்பானா? இவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாக இருப்பானால் இவன் தேவ சமூகத்தில் இவன் விலகி ஓடி இருக்க மாட்டான். தேவ வார்த்தையை கேட்டு நினிவேக்கு இவன் போயிருப்பான். ஆனால் இவன் நினிவேக்கு போகாதபடிக்கு இவன் அந்த இடத்தை விட்டு விலகி இவன் தர்ஷீசுக்கு போனான். மிகுந்த சேதத்தை ஜனங்கள் சம்பாதித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இணைந்து வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய சமூகத்தை தேடாத ஒருவர் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் நிமித்தம் ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு வராதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி கடலிலே போட்டு விடுங்கள், அப்பொழுது கடல் அடங்கிவிடும் என்று சொல்லுகிறான். கொந்தளிக்கிற கடல் இவனை தூக்கி போட்ட மாத்திரத்தில் அமர்ந்தது, படகு நிலையாக நின்றது, இவர்களுடைய கட்டுக்குள் வந்தது. ஆனால் இவன் நிமித்தம் சில இழப்புகள் சந்திக்க நேரிட்டது. அவர்களுக்கு தெரியாது இவன் எபிரேயன், இவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன், எதுவுமே இவனுக்கு தெரியாது படகில் உள்ள கப்பலில் உள்ளவர்களுக்கு. ஆனால் தேவன் அறிவார், கர்த்தருடைய சமூகம் அறியும். கர்த்தர் அந்த இடத்துல கடலில் இவன் விழுந்த பிற்பாடு இவனை விழுங்கும்படி மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்து அங்கிருந்து அவன் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் அதற்கு பிற்பாடு தான் உண்டாகிறது. அது நினிவேயின் கரையிலே கொண்டாந்து அந்த மீன் விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனவர்கள் யாருமே அந்த இடத்துல நிலையற்றவர்களாக இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியவில்லை, அவர்களை தேவன் வெளியே அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படி சுடரொளி பட்டயத்தை தேவன் அங்கே வைத்தார். மறுபடியும் இவர்கள் ஏதேனுக்குள் வரக்கூடாதபடிக்கு ஏதேனை அடைத்து போட்டார். காயின் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருந்தான், தேவ சமூகத்தை விட்டு போனவன். தேவ சமூகத்தை விட்டு போன யோனா மீனின் வயிற்றுக்குள் 3 நாள் இருக்க நேரிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனையா தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும்? தேவ சமூகத்தை நித்தமும் நான் ஏன் தேட வேண்டும்? ஏன் என்று சொன்னால், சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆக முதல் காரியம், தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. இந்த பரிபூர்ண ஆனந்தத்தை தான் இந்த 4 நபர்களும் இழந்து போனார்கள். ஆதாம், ஏவாள், காயின், யோனா. ஆக இந்த பரிபூர்ண ஆனந்தத்தை இழந்து போனார்கள். அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. கர்த்தரை தேடும் பொழுது அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஆக நித்திய பேரின்பம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 90:10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் தான். அது வருத்தமும் சஞ்சலமும் தான். ஆக இருக்கிற காலத்திலேயாவது நாம் பரிபூர்ண ஆனந்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நித்திய பேரின்பம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அது தேவ சமூகத்திலே தான் கிடைக்கும். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமலும் போனாமலும், 6 காரியங்கள் இல்லாமல் போனாலும் சரி, உலக பிரகாரமாக இருக்கிற இந்த 6 காரியங்களும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கலிகூறுவேன். ஏனென்றால் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு பொருட்டாக அல்ல. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கலிகூறுவேன். அவர் கர்த்தரின் பலனான கர்த்தரின் பலன். அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் என் கால்களை மானுடைய காலை போல உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை ஏற பண்ணுவார். ஆக உயர்த்துகிற தேவன். தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அந்த பரிபூர்ண ஆனந்தமானது நம்மை உயர்த்தி வைக்கிறதாக இருக்கிறது, மேலே கொண்டு உயர்த்துகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிபூர்ண ஆனந்தத்தில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஏசாயா 9:2-3. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். இல்லையா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜனத்தை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை கொடுத்தீர் என்று சொல்லலை, மகிழ்ச்சியை தந்தீர் என்று சொல்ல, மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆக மகிழ்ச்சியை தேவன் பெருக பண்ணுகிறார். யாரெல்லாம் தேவ சமூகத்தை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆனந்தத்தை, அங்கே மகிழ்ச்சியை தேவன் பெருக பண்ணுகிறார். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையில் பங்கிட்டு கொள்கையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையில் பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஆண்டவரே, உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஏனென்றால் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். பரிபூர்ண ஆனந்தம் அவர்களுக்கு உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் ஒரு நபரை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரம் அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த அன்னாள் வருஷந்தோறும் அவளுடைய கணவனோடு நாச்சியாரோடு அந்த இடத்துல ஊருக்கு வந்து தேவாலயத்துக்கு வந்து பலியை செலுத்தி விழாவை கொண்டாடி விட்டு போவார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுதெல்லாம் அவளுடைய நாச்சியார் அவளை சிறுமைப்படுத்துவாள். அவள் அழுது கொண்டே இருப்பாள். மனுஷனாகி அவளுடைய புருஷன் அவள் போய் சொல்வான், உன்னுடைய 10 பிள்ளைகளுக்கு நான்
சமானம் அல்லவா? நீ ஏன் இன்னும் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? நீ அழாத, நான் உனக்கு போதாதா? எவ்வளவோ ஆறுதல்கள் சொன்னான். ஆனால் அவளை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் அவள் அழுது கொண்டுதான் இருந்தாள். ஒரு பக்கம் மனிதர்கள் ஆறுதல் கூறினாலும் இன்னொரு பக்கத்தில் மனிதர்களுடைய அவதூறுகள், மனிதருடைய நிந்தைகள், மனிதருடைய பரியாசங்கள், மனிதர்களுடைய உண்டு பண்ணுகிற அவமானங்கள் நம்ம எவ்வளவோ பாதிக்கப்படுத்தலாம். அன்னால் அப்படி பாதிக்கப்பட்டார். ஒரு நாளிலே அப்படி அழுது கொண்டிருந்த அவள் போய் ஒரு முடிவெடுத்தாள். உடனே எழுந்தாள். அந்த இடத்திலிருந்து எழுந்து சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆசாரியனாகிய ஏலி அவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அன்னாள் எழுந்து நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு போனாள். 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எங்கே போனான்? நேரா எவ்வளவோ புருஷன் ஆறுதல் சொன்னான், ஆனால் அதை ஏற்றுக்கல. அவள் போனால் இத்தனை வருஷம் தேடலை, இன்னைக்கு உணர்வு வருது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அந்த சமூகத்தில் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அவன் நினச்சிக்கிட்டான் அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார் பிரதியுத்தரமாக 15ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். எப்போ அவள் கர்த்தருடைய சமூகத்தை தேடினாலோ அப்பயே அவள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானது. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஒரு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் என்பது, அவன் வாயை திறந்து ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் என்பது விலையேற பெற்றது. இங்கே இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, அவருடைய சமூகத்தில் வந்து நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாயே இருக்கவில்லை. ஏன்? பரிபூர்ண ஆனந்தம் வந்து விட்டது. ஐயா, அதுவரை அத்தனை வருஷம் வந்திருப்பா, வந்த வரையிலும் அந்த அவமானத்தில் கோயிலுக்கே போகாமல் சமூகத்தை தேடாமே இருந்தா. எப்போ தேவ சந்நிதிக்கு சமூகத்துக்கு போனாலோ பிற்பாடு அவள் துக்கமுகமாயே இருக்கவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். எப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு அவள் வந்தாலோ அப்பொழுது அவளுடைய மன கசப்பு அவளை விட்டு போனது. பரிபூர்ண ஆனந்தம் உண்டானது. தேவன் அவளை நினைவு கூர்ந்தார். தேவ சமூகத்துக்கு வந்த பிற்பாடு தேவன் அவளை நினைவு கூர்ந்தார். நீங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் தேடுங்கள், கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். நினைவு கூறுவதோடு அல்ல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தை அவனிடத்தை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்ட காரியத்தை தேவன் கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் தேடுகிறீர்களோ
எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உங்களை நினைந்தருளுவார், உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆனந்தத்தை கட்டளையிடுவார். இங்கே அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு பெயரிலே கொடுத்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அன்னாள் பாடுகிறாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உமது இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. இவளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அல்லங்க, என் பேர் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் நான் பரிபூர்ண ஆனந்தம் அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு வந்த பிற்பாடு இவள் துக்கமுகமாயே இருக்கவில்லை. தேவ சமூகத்திலே ஆசீர்வாதம் உண்டு. 2வது காரியம், தேவ சமூகத்திலே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். 2வது காரியம், தேவ சமூகத்தில் விடுதலை உண்டு. என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய சமூகத்திலே விடுதலை உண்டு. அப்போ தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரை துதிங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தரால் நினைவு கூறப்பட்டு எந்த காரியத்தினால் கலங்கி தவிக்கிறீர்களோ அந்த சத்துருவை, அந்த பகைஞர்களுக்கு நீங்களாக்கி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், 2வது காரியம், தேவ சமூகத்தில் விடுதலை உண்டு. உங்கள் மகிழ்ச்சி நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக்கும். ஆக அந்த எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அது ஞாபக இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி வழியாக ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். உடனே யோசபாத் என்ன பண்ணானா? யோசபாத் பயந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் தன்னுடைய ஊர் எங்கும் உபவாசத்தை கட்டளையிட்டான். தேவனுடைய சமூகத்தில் இந்த யுத்தத்துக்கு பயந்த உடனே, இந்த யுத்தம் வருது, இந்த ஜனங்கள்லாம் பகைஞர்லாம் வராங்கன்னு சொன்னோன்னே உடனே பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவதற்கு ஒரு மனமாக இருக்க வேண்டும். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான்.
6ஆம் வசனத்தில் பாருங்கள், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜனங்களுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனுடைய ஆபிரகாமுடைய சந்நிதிக்கு முண்டென்றைக்கும் கொடுக்கவில்லையா? பழையரெல்லாம் துரத்தி விட்டு நீர் கொடுத்தீரே, ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இங்கே உம்முடைய நாமத்துக்கென்று பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். இந்த இடத்துல குடி வந்து உமக்குன்னு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினாங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்மது சந்நிதியிலும் வந்து நின்று, இந்த சந்நிதி என்பது சமூகத்திலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த தேவாலயத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் நின்று இடுக்கண்ணில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் 2 காரியம் சொல்கிறான். 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் 2 காரியம் அந்த இடத்துல சொல்லுவான். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இந்த ஜனங்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லை எங்களிடத்துல. 2வது, என்ன செய்யணுன்றதும் தெரியலை, நாங்கள் உம்முடைய சமூகத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல, உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை பாருங்கள். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுடைய சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. எப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானோ, அவன் வந்த பிற்பாடு அவனுக்கு விரோதமாக எத்தனை பேர் கூட்டமாக வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இதுதான், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க, கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க, கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தேவ சமூகத்தில் தாழ விழுந்தார்கள். கர்த்தர் அங்கே ஒரு ஊழியக்காரனை, லேவியனை எழும்ப பண்ணி தீர்க்க தரிசனமாய் பேசினார். எப்போ கர்த்தருடைய சமூகத்தை யோசபாத் தேட ஆரம்பித்தானோ, அந்த ஜனங்கள்லாம் தேட ஆரம்பித்தாங்களோ, அந்த தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஊழியக்கார மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. நீ சொல்லலாம், உனக்கு நிற்க பலன் இல்லை, இவங்களை என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு நீ சொல்கிற, கவலைப்படாத, இது யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுடைய ஜனங்கள் பயங்கரமாக பாடி துதிக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி பரிசுத்தல்ல மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினார். தேவ சமூகத்தில் போய் விழுந்து ஜெபம் பண்ணதன் விளைவு அவங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் விடுதலை தான். இவங்க விரோதமாக யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த 3 பேருக்குள்ளாரையுமே தேவன் அவர்களுக்குள்ளாகவே அடித்து கொள்ள யுத்தம் பண்ண ஆரம்பித்து வச்சார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 25ஆம் வசனத்தை பாருங்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து விருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மேல பெரிதாக இருந்தது. 3 நாளாக கொள்ளையிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே இருந்தது. இவங்க யுத்தம் பண்ணலைங்க, கர்த்தருடைய சமூகத்தை தென்னாங்க. விடுதலையை கர்த்தர் செய்தார், விடுதலையை கர்த்தர் கொடுத்தார், யுத்தத்தை தேவன் செய்தார். இவங்க யுத்தம் பண்ணல, இவங்க கொள்ளையுடைமைகளை மாத்திரம் 3 நாள் கொள்ளையாடினார்கள். அந்த இடத்திற்கு பெரேக்கா என்று பெயரிட்டார்கள். அந்த இடத்திற்கு பெயர் பெரேக்கா என்று பெயர் தரித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கைகளிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுக்கு விடுதலை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கிற நாளிலே நீங்கள் பெரிதான காரியங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வாதங்களாக இருக்கிறார். வேதாமத்தில் ஒரு சிலரை பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 12:7, நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. சங்கீதத்தின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சங்கீதம் 118:15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. ஏன் தெரியுமா? இரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே இருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய பண்ணுகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 22:3-4, இஸ்ரவேலின் துளிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சங்கீதம் 22:3-4 வசனங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே விடுதலை உண்டு. கடைசியாக 3வது, தேவ சமூகத்தில் கனம் இருக்கிறது. ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் அங்கே இருக்கிறது. ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த இடத்துல. 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 1 நாளாகமம்
16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக உங்களுடைய பேரை மகிமைப்படுத்த போகிறவர், உங்களை கனப்படுத்த போகிறவர் கர்த்தருடைய சமூகம்தான். அந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிவார். வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்திலே என்றைக்கும் இருக்கிறது. உங்கள் வீடு ஒரு ஸ்தலமாக இருக்குமானால், உங்கள் வேலை செய்கிற இடம் கர்த்தருடைய ஸ்தலமாக இருக்குமானால், அங்கே வல்லமை இருக்கும், அங்கே மகிமையும் கனமும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் உட்காருகிற வேலை செய்கிற இடத்துல உட்கார்ற அந்த டேபிள் சேரில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம். மகிமையும் கனமும் இந்த இடத்துல இங்கே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையும் மகிழ்ச்சியும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி உட்கார்ந்து பாருங்கள். நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை காணுவீங்க. சங்கீதம் 62:7, சங்கீதம் 62:7 என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் இரட்சிப்பு, என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. என் பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:10 ரோமர் 2:10 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, யார் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:18 நீதிமொழிகள் 13:18 புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். அவனுக்கு மரியாதை கிடைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29, 27, 28 பார்க்கிறோம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்லாகியம் தேவன் அவனுக்கு தந்திருந்தார். 70 வயதில் அவன் மரித்தான். அவன் மரிக்கும்போது அவனை பொறுத்த வரையில் அவன் காலத்தில் அது ஒரு நல்ல முதிர் வயது. அந்த முதிர் வயதில் அவன் மரணம் அடைந்தான். அதற்கு மேலானவை சஞ்சலத்தின் நாட்கள் தான். அதற்கு மேலான நாட்கள் சஞ்சலங்களும் தவிப்பின் நாட்களுமாயிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4 9-10 1 நாளாகமம் 4 9-10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் இவனை பெற்றெடுக்கும் பொழுது என்ன செய்கிறா, நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி துக்கத்தின் பிள்ளை என்று அழைக்கத்தக்கதாக யாபேஸ் என்று பெயர் வைத்தான். அவனுக்கு பேர் துக்கம். ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை எப்போ தேடினானோ அப்பயே தேவன் அவன் சகோதரர்கள் நடுவிலே அவனுக்கு கனம் இருந்தது. அவள் தாயை பொறுத்தவரையில் அவன் சகோதரர்கள் நடுவிலே கனமில்லாத ஒரு துக்கமுள்ளவனாயிருந்தான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அவன் சகோதரரை பார்க்கிலும் கனமுள்ளவனாயிருந்தான்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிங்க. என்ன செய்தானா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் கனம் உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த வாரம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் கேட்ட செய்தியின்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆதாம் ஏவாளை போலவோ, காயினை போலவோ, யோனாவை போலவோ தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரை எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எப்பொழுதும் தேவ சமூகத்தை சார்ந்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கனம் பெறுவார்களாக. அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், அவர்கள் குடியிருக்கிற இடத்துல அவர்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பார்களாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியின்படி அவர்களை ஆசிரிப்பாராக. விசேஷமாக கர்த்தாவே, இந்த வெயில் காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த வெயிலின் பாதிப்பினால் வேலைக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள் எல்லாரையும் நீர் பாதுகாத்தார்கள். மேக ஸ்தம்பத்தினால் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வெயிலின் தாக்கத்தினால் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் மக்கே எடுக்கிறோம். கர்த்தர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், அவருடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும், விடுதலையும், கனமும் இன்றும் என்றும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், பரிபூர்ண ஆனந்தமாய் வாழுங்கள், விடுதலையோடு வாழுங்கள், நீங்கள் கனம் பெற்றவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.